Hello students, welcome to Farker Academy. நான் உங்கள் பாலா பேசுறேன். அடுத்த 15 நாட்களுக்கு 15 டெஸ்ட் கொண்ட ஒரு ரிவிஷன் பிளானோட நான் வந்திருக்கேன். இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 15 டெஸ்ட்டுக்கான ஸ்கெடியூல் பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிரைவ் லிங்காக கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்லேயும் வந்து கொடுக்குறேன். ஓகே, டெஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி ஆரம்பிக்குது. டெஸ்ட் 15 வந்து 11ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் நடக்குது, அடுத்த 15 நாட்களுக்கு. இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிதான். இப்போ டெஸ்ட் ஒன்று வந்து 28/8/2024 இந்தியன் பாலிட்டி ஃபுல் டெஸ்ட் இருக்கா. இது வந்து ஈவினிங் 7 மணிக்கு உங்களுக்கு யூடியூப்ல வந்து லைவ் டெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஓகேவா, இந்த யூடியூப்ல உள்ள லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் இந்த 30 to 45 நிமிட்ஸை ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இதில் என்ன பெனிஃபிட்னா, டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா வந்து நான் இந்தியன் பாலிட்டியில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட பாலிட்டி கொஸ்டின்ஸை தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டாக வந்து கொடுப்பேன். வித்தவுட் இதுதான் ஆன்சராக தான் கொடுப்பேன். ஓகேவா, டெஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். லைவாக நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆன்சரை டிக் பண்ணிலாம் இருக்காது, அதெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டாம். ஓகேவா, ஆன்சர் டிக் பண்ணாமல் தான் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு ஓகே இதுக்கு இந்த ஆன்சர் அப்படிங்கிறது சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண முறை டிஎன்பிசியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்தியன் பாலிட்டி எப்படி கேட்குறாங்க, எல்லாமே யூனிட் 8 எப்படி கேட்குறாங்க, 9 எப்படி கேட்குறாங்க, ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எக்கனாமிக் சயின்ஸ் அப்படின்ட்டு எல்லாமே எப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட முடியும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் பாலிட்டியை வந்து ரிவிஷனும் வந்து பண்ண முடியும். ஓகேவா, இதே போல தான் டெஸ்ட் 2 வந்து அடுத்த நாள் 29ஆம் தேதி யூனிட் 8 யூனிட் 9 வந்து ஃபுல் டெஸ்ட்டு. 30 ஐஎன்எம்மும் ஹிஸ்ட்ரியும் இந்த ரெண்டு சேர்ந்து ஃபுல் டெஸ்ட் இருக்கும். 31 ஜியாகிரபி எக்கனாமிக் சயின்ஸ் இது எல்லாமே சேர்ந்து இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து வந்துடும். இந்த 4 டெஸ்ட் வந்து உங்களுக்கு என்னது ஜிஎஸ் பேஸ்டு பண்ணியான டெஸ்ட்டாக வந்து இருக்கும். அடுத்தது வந்து 5வது டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு தமிழ் வந்து வந்துடும். 5வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th தமிழ் 100 கொஸ்டின். அடுத்தது 6வது டெஸ்ட் வந்து 10th ஓல்டு தமிழ், 7 9th தமிழ், 8 வந்து 9th ஓல்டு தமிழ். ஓகேவா, ஓல்டு தமிழ்னா ஓல்டு தமிழ்னு போட்டிருப்பேன். அடுத்து 9வது டெஸ்ட் 8th தமிழ், 10வது டெஸ்ட் 8th ஓல்டு தமிழ், 11 6th 7th தமிழ், 12 வந்து 6th 7th ஓல்டு தமிழ், 13 11th 12th தமிழ், 14 11th 12th ஓல்டு தமிழ் அண்ட் சிறப்பு தமிழ். ஓகேவா, இந்த 4 ஸ்டாண்டர்ட் இதில் வரும். 11th 12th ஓல்டு தமிழ், 11th 12th சிறப்பு தமிழ் வரும். 15 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட். காலையில் 5 மணிக்கே வந்து நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபையும் ஆன்சர் பிடிஎஃபையும் வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த 15 டெஸ்ட்டை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ½ mn to 3/4 மணி நேரம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது போக ஓகேவா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னா டெலகிராமுக்கு போயிட்டு ஃபோர்கேர் அகாடமி அப்படின்ட்டு அடிங்க. ஒரு குரூப் வந்து ஒரு 43,000 சப்ஸ்கிரைபரோடு இருக்கும். அந்த குரூப்பை வந்து கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வேறு ஏதோ சொல்லணும்னு நினச்சேனே. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 டெஸ்ட் இருக்குது. அந்த 15 டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். டெய்லியும் ஒரு 30 to 45 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே ஃபுல்லாக வந்து ரிவிஷன் வந்து பண்ணி முடிச்சிடலாம். நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து கண்டிப்பாக 90க்கு மேலே எடுக்கணும். ஓகேவா, 90+ வந்து தமிழில் எடுக்கணும். மேக்ஸில் வந்து 20+ எடுக்கணும். ஜிஎஸ்ல வந்து 40+ எடுக்கணும். டோட்டலாக 150 கொஸ்டின்ஸு ப்ளஸ் எடுத்தீங்கனாலே நீங்கள் கிட்டத்தட்ட ப்ரிலிமினரி பாஸ். இதற்கு வந்து முயற்சி வந்து பண்ணுங்க. ஓகேவா, கடைசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 2 வீக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 வீக்ஸை வந்து நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணி சக்ஸஸ் வந்து பண்ணுங்கள். எங்கேயும் வந்து நெகட்டிவ் ஆகிடாதீங்க. இப்போ டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்குங்க, மார்க் வருது வராமல் போகுது, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட்டே வந்து இருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லியும் டெஸ்ட்டு அட்டன் பண்ண ரெடியாக வாங்க. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.